உலக நாடுகளின் உணவு வகைகளை ஒரே கூரையின் கீழ் சுவைத்து மகிழ கிருத்தை பொனே சுமானில் உங்களை அன்போடு அழைக்கிறது. Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents, la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir goûter. பிறந்த நாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ 300 இருக்கைகளுடன் கூடிய விசாலமான விருந்து மண்டபம். Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. தமிழ் காட்சி ஊடகத்தை தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கும் எங்கள் நன்றி. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். பிரான்ஸ் அரசியல் நெருக்கடிக்குள் சிக்கி தவிக்கின்றது. கடந்த வாரம் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் தனது செயல்பாட்டின் மூலம் உலகின் கவனத்தை ஈர்த்தார். 2019ஆம் ஆண்டு தீயில் கருகிய கத்தீட்ரல் நோத்ராம் து பாரி தேவாலயத்தின் மீள் திறப்பு விழா நிகழ்ச்சிகளும் அதில் பங்கு பெற்றிய உலக நாட்டு தலைவர்கள் ஊடாக மேக்ரோ உலகின் கவனத்தை ஈர்த்தார். அமெரிக்காவின் ஜனாதிபதியாக தெரிவாகியிருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்புக்கு முன்னர் முதலாவது வெளிநாட்டு பயணத்தை பிரான்சுக்கு மேற்கொண்டிருக்கிறார். மேக்ரோ மிக உற்சாகமாக அவரை வரவேற்றிருக்கிறார். எதிர்காலத்தில் பிரான்ஸ் அமெரிக்க கூட்டு திட்டங்கள் செயல்பாடுகள் ஒத்திசைவாக நடைபெறுவதற்கு வாய்ப்பாக ட்ரம்பின் இந்த வருகை பிரான்சுக்கு அமைந்ததாக அரசியல் அவதானிகள் கருத்து வெளியிட்டுள்ளனர். இதேவேளை குடியரசுத் தலைவர் உள்நாட்டு அரசியலில் பெரும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். மிஷேல் பேர்னியே அரசாங்கம் தோற்கடிக்கப்பட்டதை அடுத்து அவர் பிரதமர் பதவியை துறந்தார். அரசாங்கம் கவிழ்ந்தது. மேக்ரோ மீண்டும் நாட்டுக்கான ஒரு புதிய பிரதமரை தேடும் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றார். பிரெஞ்சு நாடாளுமன்றத்தின் தலைவர் யாயல் பிரவுன் பிவே பிரதமரை உடனடியாக நியமிக்குமாறு அழுத்தம் கொடுத்துள்ளார். இது அழுத்தம் என்பதற்கு அப்பால் வலியுறுத்தல் என அவதானிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பிரான்சில் புதிய அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்காக குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ பிரான்சின் அரசியல் கட்சிகளை சேர்ந்த அனைத்து தரப்பினரையும் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு எலிசைக்கு வருகை தருமாறு அழைத்துள்ளார். டிசம்பர் 10 செவ்வாய்க்கிழமை நாட்டின் புதிய பிரதமர் அறிவிக்கப்படுவார் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அனைத்து தரப்பினரும் என்று குறிப்பிடப்பட்டுள்ள போதிலும் இதில் தீவிர இடதுசாரிகளான லா ஃப்ரான்ஸ் இன்சூமிஸ், தீவிர வலதுசாரிகளான ரசம்பிளமோ நேஷனல் ஆகியன இந்த சந்திப்புக்கு அழைக்கப்படவில்லை. பொது நலனுக்கான அரசாங்கத்தை அமைக்க மேக்ரோ விரும்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிஷேல் பேர்னியரின் அரசாங்கம் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலம் வீழ்ச்சியடைந்து 5 நாட்களுக்கு பின்னர் எமனுவேல் மேக்ரோ அனைத்து தரப்பினரையும் பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளார். கடந்த ஜூலையில் அவசர தேர்தல் நடந்து முடிந்தது. முடிவுகள் வெளியாகியிருந்த பொழுதிலும் நாட்டில் அரசாங்கத்தை அமைக்க ஒரு பிரதமரை நியமிப்பதற்கு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ 51 நாட்கள் எடுத்துக்கொண்டார். இம்முறை எமனுவேல் மேக்ரோ விரைவாக முடிவெடுக்க வேண்டிய கட்டத்தில் உள்ளார். புதிய பிரதமர் பதவிக்கு பிரான்சுவா பேரூ, செபஸ்டியன் லூகோர்னோ, பெர்னா கேஷ்னோவ் ஆகியோரின் பெயர்களே திரைக்கு பின்னால் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. டிசம்பர் 10 செவ்வாய்க்கிழமை ஊகங்களுக்கு எல்லாம் விடை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னுமேன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பெல்.
அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 15வது ஆண்டில் இதோ உங்களுக்கு 3 விமானச் சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள். 30/6/2025 வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் பற்றுச்சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பாரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட், இரண்டாவது பரிசு 1000 யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமானச் சீட்டு, மூன்றாவது பரிசு 750 யூரோ பெறுமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமானச் சீட்டு. அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 30 பிலிப் து ஜிரா, பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். பல்பொருள் அங்காடிகளின் உரிமையாளர்களே, உங்களை வரவேற்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். வார இறுதி நாட்களில் உங்களுக்காக அனைத்து மளிகை பொருட்களும் மலிவு விற்பனை. தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாரம் தோறும் உங்களுக்கு அனுப்பி வைக்கும் விளம்பர விவரங்களை அவதானித்து நேரில் விஜயம் செய்து மளிகை பொருட்களுடன் மற்றெல்லா பொருட்களையும் மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளுங்கள். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா குர்னோவ். பிரான்சின் புதிய அரசாங்கத்தில் அடுத்த பிரதமராக இடதுசாரிகள் பக்கத்தில் இருந்து ஒருவர் தெரிவாக வேண்டும், இல்லை என்றால் தாங்கள் இந்த அரசாங்கத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று போரிஸ் வாலோ தெரிவித்துள்ளார். சோசலிச கட்சி பிரதிநிதிகளின் தலைவரான நாடாளுமன்ற உறுப்பினர் போரிஸ் வாலோ பிரான்ஸ் ஆண்டரில் விருந்தினராக கலந்து கொண்ட வேளையிலேயே இதனை கூறியுள்ளார். டிசம்பர் 10 செவ்வாய்க்கிழமை பிற்பகல் தீவிர இடது வலதுசாரிகள் தவிர்த்த அனைத்து கட்சிகளின் பிரதிநிதிகளையும் மேக்ரோ எலிசைக்கு அழைத்திருக்கிறார். புதிய அரசாங்கம் ஒன்றை அமைப்பது, புதிய பிரதமரை தெரிவு செய்வது போன்ற விடயங்கள் எலிசையில் செவ்வாய்க்கிழமை ஆராயப்படும். அரசியல் கட்சிகள் தமது நிலைப்பாடுகளை சந்திப்புக்கு செல்வதற்கு முன்னதாகவே வெளிப்படுத்தியுள்ளன. இதனால் மேக்ரோனும் ஒரு தயார் நிலையில் இருப்பார் என அரசியல் அவதானிகள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். பேனியரின் அரசாங்கம் வீழ்ச்சியடைந்து 5 நாட்கள் கடந்துவிட்ட பொழுதிலும் எமனுவல் மேக்ரோ இதுவரை புதிய அரசாங்க தலைவரை நியமிக்கவில்லை என்பது நாட்டில் பெரும் கேள்வியை எழுப்பியுள்ளது. புதிய பிரதமர் தொடர்பாக எமனுவல் மேக்ரோ திங்கள் காலை 9 மணி முதல் ஆலோசனைகளை மேற்கொண்டு வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் புதிய பிரதமர் தொடர்பான விடயங்கள் ஆராயப்பட்டு வரும் நிலையில் எமனுவல் மேக்ரோ இடதுசாரிகளுக்கு ஆட்சி அமைக்க ஒருபோதும் வாய்ப்பளிக்க மாட்டார் என்று எரிக் கொக்ரேல் கருத்து வெளியிட்டுள்ளார். லா பிரான்ஸ் இன்சுமிஸ் உறுப்பினர்கள் அடுத்த அரசாங்கத்தை அமைப்பது குறித்த ஆலோசனைகளுக்கு எலிசைக்கு செல்லக்கூடாது என்ற கட்சியின் முடிவுக்கு திரும்பியுள்ளனர். எமனுவல் மேக்ரோ இடதுசாரிகளுக்கு ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பை ஒருபோதும் வழங்க மாட்டார். இடதுசாரிகள் பக்கத்தில் இருந்து ஒரு பிரதமரையும் அவர் நியமிக்க மாட்டார் என்று லா பிரான்ஸ் இன்சுமிஸ் துணைத் தலைவர் எரிக் கொக்ரேல் டிசம்பர் 8 ஞாயிற்றுக்கிழமை அன்று பிரான்ஸ் ஆண்டரில் உறுதிப்படுத்தினார். எதிர்கால அரசாங்கத்தை அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நுவோ ஃப்ரோம் பாப்புலரை எல்லாவற்றுக்கும் மேலாக பிரிக்க உதவுகின்றன என்று லா பிரான்ஸ் இன்சுமிஸ் பிரதிநிதி கூறியிருக்கிறார். ஆலோசனையில் பங்கேற்க திங்கட்கிழமை எலிசைக்கு செல்ல மறுத்திருக்கிறார்கள். சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் கம்யூனிஸ்டுகளும் திங்கட்கிழமை எலிசையில் குடியரசுத் தலைவரை சந்தித்து கருத்துக்கள் பரிமாறியதாக தெரிவிக்கப்படுகின்றது. மீண்டும் இவர்கள் செவ்வாய்க்கிழமையும் சந்திக்க உள்ளனர். பிரான்சில் சோசலிஸ்டுகள் இல்லாமல் நுவோ ஃப்ரோம் பாப்புலர் தொடர வேண்டும் ஜான் லுக் மெலான்ஷோ அச்சுறுத்தல் விடுத்துள்ளார். சோசலிஸ்டுகள் பரஸ்பர சலுகைகள் அடிப்படையில் மேக்ரோனுடன் சேர்ந்து தொடர விரும்பினாலும் கிளர்ச்சி தலைவர் ஜான் லுக் மெலான்ஷோ நுவோ ஃப்ரோம் பாப்புலரின் அரசாங்கத்தை தவிர வேறு எந்த அரசாங்கத்தையும் ஆதரிக்கப் போவதில்லை என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார்.
சோசலிஸ்டுகள் எமனுவல் மேக்ரோனுடன் அரசாங்கத்தை அமைப்பதற்கு ஒரு உடன்பாட்டை எட்டினால் அவர்கள் இல்லாமல் புதிய மக்கள் முன்னணி நுவோ ஃப்ரண்ட் பாப்புலர் தொடரும் என்று லா பிரான்ஸ் இன்சுமிஸ் ஜான் லோக் மெலோன்ஷோ எச்சரிக்கை விடுத்துள்ளார். சோசலிஸ்ட் கட்சி முதன்மை செயலாளர் ஒலிவியே ஃபோரின் மிருகத்தனமான முறையை அவர் கண்டித்துள்ளார். இதேவேளை ஃபோர் தனியாக முடிவெடுப்பதில்லை என்றும் அவருடைய அணுகுமுறை பற்றியும் மெலோன்ஷோ விமர்சித்துள்ளார். பிரதம மந்திரியாக இருப்பதற்கு ஃபோர் விரும்புகின்றார். அதனை மெலோன்ஷோ கண்டித்துள்ளார். ஐ லவ் சுவெனீர். உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாண பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ், ஹேண்ட்பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் ஐ லவ் சுவெனீர். லயானா பாரிஸ் நினைவு சின்னங்கள், டி ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் அனைத்தும் இலகுவாக பெற்றுக்கொள்ள ஐ லவ் சுவெனீர், லயானா 91 புல்வார்ட் ஸ்ட்ராஸ்போர்க், பாரிஸ் 10. கிறிஸ்துமஸ் புத்தாண்டு பண்டிகைகளை முன்னிட்டு லாஷப்பல் MP ராஜா ஜுவல்லரியில் தங்க நகைகள் வாங்குவோர் அதிர்ஷ்ட குலுக்கல் மூலம் தெரிவு செய்யப்பட்டு தங்க நகை வழங்கி மகிழ்ச்சிப்படுத்தப்பட உள்ளனர். MP ராஜா ஜுவல்லரியில் தங்க நகைகள் வாங்கும் அனைவருக்கும் பரிசுகள் காத்திருக்கின்றன. MP ராஜா ஜுவல்லரி, இலக்கம் 4, ரூ பெடோனே, பாரிஸ் 10, லாஷப்பல். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். JB போட்டோ பாலா, 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியோ. சிரியா பசார் அல் அசாத்தின் சர்வதிகார ஆட்சி சரிந்துள்ளது. இது பற்றி பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் கருத்து வெளியிட்டுள்ளார். சிரியாவின் கிளர்ச்சி படைகள் அசாத்தின் சர்வதிகார ஆட்சிக்கு எதிராக கடுமையான தாக்குதல்கள் மேற்கொள்கின்றார்கள். பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ கிளர்ச்சி படைக்கு ஆதரவு தெரிவித்து கருத்து வெளியிட்டிருக்கிறார். காட்டு மிராண்டித்தனமான ஆட்சி வீழ்ந்தது என்று எமனுவல் மேக்ரோ கூறியுள்ளார். சிரியா மக்களது பாதுகாப்புக்காக பிரான்ஸ் துணை நிற்கும். சிரியாவில் சுதந்திரமும் அமைதியும் நிலவும் என மேக்ரோ கூறியுள்ளார். இதேவேளை மத்திய கிழக்கில் உள்ள அனைவரின் பாதுகாப்பில் பிரான்ஸ் உறுதியாக உள்ளது என்றும் எமனுவல் மேக்ரோ குறிப்பிட்டுள்ளார். சிரியாவில் சர்வதிகார ஆட்சியில் உள்ள பசார் அல் அசாத்தின் இராணுவ படைகளுக்கு எதிராக புரட்சி நிகழ்ந்துள்ளது. சிரிய தலைநகர் டமாஸ்கஸில் பெரும் பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகிறது. இதேவேளை அசாத் ரஷ்யாவில் தஞ்சம் புகுந்துள்ளதாக ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. சிரியா நாட்டை ஆட்சி புரிந்து வந்த சர்வதிகாரி பசார் அல் அசாத்தின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டுள்ளது. கிளர்ச்சியாளர்கள் அசாத்தின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளனர். அசாத் சிரியா நாட்டை விட்டு தப்பியோடி விட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. பாரிஸ் நகரத்தில் சிரிய நாட்டவர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சிரியாவில் ஆயுத கிளர்ச்சி உச்சமடைந்துள்ளது. கிளர்ச்சியாளர்கள் வெற்றி களிப்பில் காணப்படுகின்றனர். பாரிஸில் டிசம்பர் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் பிளஸ் துலா ரிப்பப்ளிக்கில் பாரிஸில் வாழ்ந்து வரும் சிரிய நாட்டு மக்கள் கூடியிருந்தனர். அவர்கள் தங்கள் நாட்டின் தேசிய கொடிகளை கைகளில் ஏந்தியிருந்தார்கள். கோஷங்கள் எழுப்பி மகிழ்ச்சியை கொண்டாடியுள்ளனர். பிரான்ஸ் நாட்டில் சிரிய நாட்டவர்களின் அகதி கோரிக்கை நிறுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சிரியாவில் நடைபெற்று வந்த சர்வதிகார ஆட்சி முடிவுக்கு வந்திருப்பதை அடுத்தே பிரான்ஸ் புகலிட கோரிக்கை முன்வைத்துள்ள சிரிய நாட்டவர்களுக்கு அக்கோரிக்கையை நிராகரிக்க திட்டமிட்டுள்ளதாக அறிவித்தல் வெளியாகியுள்ளது. சிரியாவில் கொடுங்கோல் ஆட்சியாளர் பசார் அல் அசாத் நாட்டை விட்டு தப்பியோடியுள்ள நிலையில் சிரியாவில் கிளர்ச்சி படைகள் தலைநகரை முற்றுகையிட்டுள்ளன. உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் லாஷப்பல் துதி டெய்லரிங். இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள். அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங், லாஷப்பல்.
தங்க நகை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்கச் செய்கின்றது. துபாய் ஜுவல்லரி ஜோரேஜ். அன்பான வாடிக்கையாளர்களே, சூரஜ் துபாய் ஜுவல்லரியின் 2025ஆம் ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது. இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள். மாதம் தோறும் 100 சுவிஸ் பிராங்க் 15 மாதங்கள் செலுத்த வேண்டும். 10வது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜாக்பாட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது. 1500 சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக 3000 சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும். 15வது மாதம் இறுதிச் சீட்டில் 5 நபர்கள் குழுக்கள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு 2000 பிராங்குக்கான தங்க நகைகள் வழங்கப்படும். தங்க நகை சீட்டில் விரைந்து இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் தேவை எங்கள் சேவை. துபாய் ஜுவல்லரி ஜோரேஜ்.